வாசல், அந்த நிலைவாசலில் குறுக்க கோடு போடுறீங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி போடாதீங்க, தவறு. இந்த குறுக்க கோடு போடுறது தவறு. குறுக்க கோடு மட்டும் ஒரு 3 கோடு, இந்த பக்கம் 3 கோடு, அது தவறுங்க. இப்படி போடக்கூடாது. எங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, அந்த நிலைவாசல் 2 ஓரத்தில் ஒரு தாமரை, சின்னதாக ஒரு தாமரை கோலம் அல்லது ஒரு ரவுண்டு மாதிரி ஏதாவது டிசைன் மாதிரி அந்த மாதிரி கூட போடலாம். நட்சத்திரம் அந்த மாதிரி கூட போடலாம். ஆனால் நீங்கள் குறுக்க கோடு போடுறது அவ்வளோ சரியாக இருக்காது. நிலைவாசலில் நீங்கள் எந்த மாதிரி கோலம் போட்டாலும் சரி, அந்த கோலத்து மேலே நீங்கள் கால் படக்கூடாது. சரிங்களா? வாசலில் கோலம் போட்டு முடிச்சுன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் அந்த கோலத்தின் நடுவில் வைப்பது அந்த வீட்டிற்கு மங்களத்தை தரும், கண்திருஷ்டியை போக்கும். அன்பு சொந்தங்களே, இறுதியாக ஒரு வார்த்தை. முடிந்த அளவுக்கு கோலம் போடும்போது சகோதரிகள் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கோலம் போடுங்க. ரைட்டுங்களா? அடுத்து மனதை அலைப்பாய விடாமல் மனப்பதட்டத்தோட கோவத்தோடலாம் கோலம் போடாதீங்க. மனசு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காலங்காத்தால் போய் கோலம் போடுங்க. மனம் அமைதியே இல்லைன்னா கோலமே போடாதீங்க, விட்டுருங்க. வேறு யாராச்சும் போட சொல்லுங்கள். அடுத்து தாமரை கோலம் வாசலில் போடலாமான்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. தாராளமாக போடலாங்க. அதெல்லாம்